மக்களை வணக்கம். நான் உங்கள் தொடங்கி சட்டசபைக்கு உள்ளேயும் சட்டசபைக்கு வெளியவும் உதயநிதி ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு மக்கள்கிட்ட காமிக்கிறாரு. இதை தாண்டி சைதாப்பேட்டையில ஒரு கூட்டம், அந்த கூட்டம் வந்து எதற்காக நடத்தப்படுதுன்னா திமுக மாணவர் அணி சார்ந்த ஒரு கூட்டம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட பக்கத்து மாவட்டங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்ட கூட்டம் வச்சுங்க. அது எதற்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, சான்ஸ்கிரிட் திணிப்பு, சிபிஎஸ்இ ஸ்கூலினுடைய உள் நுழைவுகள் அனுமதிகள், இந்தி திணிப்பு, அதுக்கப்புறம் வந்து நீட் எதிர்ப்பு, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கூட்டத்தை வந்து திமுக இளைஞரணி வந்து நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர் வந்து ஆராசம். அவர் எப்பவுமே வந்து எங்கே பேசினாலும் ஃபயர் மோடில் தான் இருப்பார். சும்மாவே வேணாம், சாதாரணமாகவே வந்து சாதாரணமாகவே ஆடுவார். சலங்கை கட்டி விட்டா இன்னும் எப்படி இருக்கும் ஆட்டம், அது மாதிரி அப்படியே பட்டைய கலப்புற மாதிரி அனல் பறந்தது தெரிக்க விட்டுருக்காரு. மனுஷன் அப்படி என்ன பேசினார் அப்படின்றீங்களா? நிறைய விஷயங்கள் பேசினாருங்க. அதுல குறிப்பா சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொன்னோம்னு வச்சுங்களேன், அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்டா பார்க்கப்படும். அதாவது உங்களுக்குலாம் வெக்கமே இல்லைன்னு இருக்காரு. யாருக்கு சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேகாவுக்கு, சோசப் விஜய்க்கு, அவரோடு அவருடைய ஆட்சிக்கு முட்டு கொடுத்து அந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கிற, தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற விசிகா, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் உட்பட, காங்கிரஸ் உட்பட திமுக தயவில், திமுக ஆதரவோடு வெற்றி பெற்று அங்கிருந்து ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சு அந்த கூட்டணியில் இருந்து அப்புறம் போய் சோசப் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கும் வெக்கம் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட அந்த கூட்டத்துக்கும் வெக்கம் இல்லை. வெக்கமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். இதற்கு யார் பதில் சொல்லுவா? சொல்லுவதற்கு தைரியம் இருக்கானா? தாவேக்கா தரப்புல யாருக்கும் அந்த தைரியம்லாம் கிடையாது. வெக்கம் இல்லைன்னா ஆமா வெக்கம் இல்லை, நாங்க தொடச்சி போட்டு போவோம். நீங்க பாசிசம் பாயாசம்னு பேசுறீங்க, பாயாசத்தை வந்து என்ன பண்ணீங்கன்னு நீங்க வந்து எதிர்த்து பேசிட்டே இருக்கீங்க எங்களை. ஆனா வந்து பாயாசத்தை பேசுற நீங்க ஏன் பாசிசத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு பாசிசம் என்ன பண்ணுது? தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டை கொண்டாந்து திணிக்குது, தமிழ்நாட்டுக்குள்ள சான்ஸ்கிரிட் கொண்டாந்து திணிக்குது, இந்தி திணிப்பு கொடுக்குது, சிபிஎஸ்இக்குள்ள கொண்டு வந்து பாடத்திட்டங்களை மாத்துது, மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கு, இருமொழி கொள்கையை வந்து உடைச்சி எறிஞ்சிட்டு மும்மொழி கொள்கை கொண்டு வர திட்டம் போடுறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து கண்டன அறிக்கை விடுவதற்கோ சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கோ துப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உரைக்கிறவங்களுக்கு உரைக்கும். இந்த சிலதெல்லாம் இருக்கு, என்னதான் கொற்ற மழை பெஞ்சா கூட உரைக்கவே உரைக்காத ஜென்மங்கள் அப்படியே ரோட்ல நடமாட்டிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கிற ஜென்மங்களுக்கு உரைக்கவே உரைக்காது. ஸோ இது மட்டும் பேசல அவரு. அதோட சேர்ந்து என்ன பேசியிருக்காருன்னா, பக்கத்து மாநிலமா இருக்கிற கர்நாடகாவில் டிகே சிவகுமார் வந்து சிஎம் ஆயிருக்காரு. ஆன உடனே அவர் சொன்னாரு, இனிமே நாங்கள் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, மேகதாது அணையை நாங்கள் கட்டிடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து மு.க. ஸ்டாலின் வந்து இருந்தார், அவருடைய ஆட்சி இருந்துச்சு, அப்பதான் சிக்கல். இப்போ அவங்க ஆட்சி இல்லை, அதனால எங்களால ஈஸியா அணையை கட்டிட முடியும்ன்றாரு. இதற்கு ஒரு தீர்மானத்தை போட்டு வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அந்த அந்த முதல்வர் பேசுறதுக்கு மறுப்பு சொல்லி பேசுறதுக்கு கூட உங்ககிட்ட ஆள் கிடையாதுன்ற ரேஞ்சில போட்டு பொழந்து அடிச்சு நவுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எப்படி முதலமைச்சரானீங்க? யார் சொல்லி முதலமைச்சரானீங்க? யார் தயவுல முதலமைச்சரானீங்க? யாரால் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? ஏதோ நீங்களே மக்களே உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொன்ன மாதிரி வந்து சீன் போடுறீங்களே. எங்க கிட்ட இருந்து போனவங்களாலதான் உங்க ஆட்சி நடக்குது, அதை மறுபடியும் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெக்கமே இல்லாத ஆட்சி அப்படின்றத பேசிட்டு இன்னைக்கு வந்து சட்டசபையில வந்து அவர் பேசுவதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதியே இல்லாம இருக்காரு. நாங்க அதாவது திமுக நாங்க 5000 பேரை திரட்டி நீட்டுக்கு எதிராக, மும்மொழி கொள்கைக்கு எதிராக, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல இந்தி திணிப்பு, சான்ஸ்கிரிட் திணிப்பு, இது எல்லாத்துக்கும் எதிராக கூட்டத்தை போடுறோம், எதிர்ப்பை காமிக்கிறோம். நீங்க என்ன முதலமைச்சர்? நீங்க தானே சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நீங்க வந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்துக்கு இடையில ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக்கலாமே. நீங்க சான்ஸ்கிரிட்டை வந்து நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம், அப்புறம் வந்து இந்தி திணிக்கிறத ஒத்துக்க மாட்டோம், மொழி திணிப்பை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீங்க ஏற்றிருக்கலாங்க. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை வந்து நாங்க எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு துப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் சொன்னா பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலின் யார் அப்படின்னு கேக்குறீங்களே, இந்த ஸ்டாலின் யார் தெரியுமா?
ஸ்டாலின் யாருன்னு கேட்கிற உங்களுக்கு, ஸ்டாலின் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பேற்றுக்கிட்டு அதே அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பேற்றுக்கிட்டார். ஒன்றிய அமைச்சகத்துல பிரதமராக இருந்தார். நம்ம பிரதமராக இருந்த மோடி அவர்களுக்கும் அதே சட்டத்தின்படி தான் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இங்க மாநிலத்துல அதே அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் பொறுப்பேற்றுக்கிட்டார். ஆனால் அவர்கள் ஒன்றியம் கொண்டு வந்த எந்த விதமான மாநிலத்துக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம், நாங்க எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்கவர் தான் இந்த ஸ்டாலின். யார் அந்த ஸ்டாலின் கேட்கறல்ல, அந்த ஸ்டாலினுக்கு அந்த துணிச்சல் இருக்கு. உனக்கு இருக்கா? ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கிற துணிச்சல் இருக்கா? மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிகொடுக்காம காப்பாற்றுற அளவுக்கு அவளை எதிர்த்து களமாடுற அளவுக்கு துணிச்சல் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதற்கும் பதில் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருந்து வராது. டெல்லிக்கு எந்த காலத்தில் நாங்கள் அடிபணிய மாட்டோம்னு சொல்லக்கூடிய துணிச்சல் பெற்றவர் தான் இந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140 கோடி மக்கள் இருக்கிற நாடாளுமன்றத்துல எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாலும், எப்பேற்பட்ட தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அதை வந்து என்ன வேணா அங்க நீங்க நிறைவேற்றிடலாம். ஆனா 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல அதை நிறைவேற்றணும்னா இங்க வந்து ஆளுகிற ஆட்சி முடிவு பண்ணாதான் அதை நிறைவேற்ற முடியும், இல்லைன்னா இல்லை. அந்த துணிச்சல் மிக்கவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படிதான், அதுதான். அதனால நீங்க மோடிக்கு முட்டு கொடுக்குற வேலை, நீங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆளுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. உங்க சோபா செட் அரசாங்கம் இங்கே எடுபடாது. உங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை, திராணி இல்லை அப்படின்னு சொல்லி அடி வெளுன்னு வெளுத்திருக்காருங்க. ரொம்ப பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப பேசுனீங்கன்னா திமுக சாதாரணமா ஆட்சியில் இருக்கும் போதுதான் ரொம்ப அமைதியா வந்து தன்னுடைய செயல்பாடுகளை முதலமைச்சருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கண்ணியமா அமைதியான முறையில நாங்கள் செயல்படுவோம். ஆனால் அதுவே நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுடைய வீரியமும் எங்கள் செயல்பாடும் வேற லெவல்ல இருக்கும். இறங்கி அடிச்சோம்னா தாங்க மாட்டீங்க, நான் இறங்கி அடிச்சோம்னா அது வேற மாதிரி இருக்கும். சிறை நிரப்பும் போராட்டங்கள்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, மிசா காலத்தையே பார்த்தவர்கள். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பொய் பரப்பாம நிர்வாகத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நிர்வாகத்தை நடத்துவதற்கான வேலையை பாருங்க, எதிர்கட்சிகளை பழி போடுற வேலையை நிறுத்திட்டு உருப்படியா ஆட்சி நடத்துற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த சைதாப்பேட்டை கூட்டத்தில் வந்து அடி வெளுத்து தள்ளியிருக்காரு. இன்னொரு விஷயம், ஏற்கனவே வந்து அறிவாலயத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் விஜய் கிட்ட இருந்து சோசல் விஜய் கிட்ட பதில் இல்லை. அவ்வளவு கேள்வி கேட்டார். வாட் ப்ரோ, ராங் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்ற ப்ரோ அப்படின்னு போட்டு பொழந்தாரு. இன்னைக்கு ஒரு கூட்டம், சாதாரண ஒரு கூட்டம் தான், அந்த கூட்டத்துல அவர் கேட்ட கேள்வி, பேசின பேச்சு ஃபயர் மோட்ல ஜென்சி கூட்டத்தை தெரிக்க விட்டுருக்கு. இப்போவே அடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. இன்னும் வந்து இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம், சோசப் விஜய் அரசாங்கம் பதவி வந்து 40 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள எதிர்கட்சியா இருக்கிற திமுக இந்த மாதிரி கூட்டங்களை எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் போற காலங்கள் வந்து இன்னும் பரபரப்பா இருக்கும், என்டர்டைனிங்கா இருக்கும், என்கேஜா இருக்கும். சட்டசபையில பேசுவதற்கு வாய்ப்பு தரமாட்டாங்க. தாவேகா வந்து பயம் பேசுறதுக்கு. தாவேகா வந்து நிச்சயமா எதிர்கட்சியா இருக்க திமுகவுக்கு வாய்ப்புகள் தராது. அதனாலதான் அவங்க பொது வழியில வந்து மக்கள்கிட்ட வந்து கூட்டங்களை போட்டு இப்பவே அடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, இடைத்தேர்தல் வரப்போது, இன்னும் பல இடங்கள்ல திமுகவுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவரை நம்முடைய கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு நண்பர்களும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.